அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஜித்னி இல்மா. கண்ணியம் நிறைந்தவர்களே, இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய உலகத்தில் பல சமூக மக்களை நாம் சந்திக்கின்றோம். பிரமத சகோதரர்களே, பிற சமூகத்தை சார்ந்த ஒவ்வொரு மனிதர்களையும் நாம் சந்திக்க தான் செய்கின்றோம். இப்போ இந்தந்த மனிதர்கள் ஒவ்வொரு இடத்திலும் இந்த வணக்கம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சாராராக சொல்லுவார்கள். இன்னைக்கு பொதுவாக பார்க்கப்படக்கூடியது என்ன? ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம், ஒரு காலேஜுக்கு போகிறோம், ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம் என்று சொன்னால் குட் மார்னிங் என்று சொல்லுவார்கள். அதே போன்று குட் ஈவினிங் சொல்லுவார்கள், குட் நைட், இது போன்ற விஷயத்தை எல்லாம் பயன்படுத்துவார்கள். ஆனால் இந்த குட் மார்னிங்கோ இல்லை குட் நைட்டோ எல்லா இடத்திலும் நம்மளால் பயன்படுத்த முடியுமா என்று கேட்டால் பயன்படுத்த முடியாது. ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறோம், நல்லவரை பார்க்குறோம், நல்ல இடத்துக்கு சென்றோம் என்று சொன்னால் குட் மார்னிங் சொல்லலாம். அதே ஒரு மையத்து வீடு, இறந்த ஒரு வீட்டில் போய் குட் மார்னிங் சொல்லலாமா? அவரே துக்கத்தில் இருப்பார், என்ன குட் மார்னிங் பேட் மார்னிங் என்று சொல்லி இப்படி அவருடைய உள்ளத்தில் ஒரு தாக்கம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டக்கூடிய இந்த வணக்கம், இந்த சலாம் என்று சொல்லக்கூடிய விஷயம் நாம் எல்லா இடத்திலும் எல்லா கட்டத்திலும் எல்லா நிலையிலும் பயன்படுத்த முடியும் என்பதை இந்த சலாத்தினுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது அமைதி உண்டாகட்டும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்லி நல்ல விஷயத்தை, நல்ல காரியம் நடக்கக்கூடிய இடத்திலும் சொல்லலாம், அல்லது மையத்து வீடுகளிலும் இதை பயன்படுத்த முடியும் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் இஸ்லாமிய மார்க்கம் இந்த சலாம் தொடர்பாக என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சலாமை நீங்கள் எப்படி சொல்ல வேண்டும், இந்த சலாம் சொன்னால் அதற்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும், இந்த சலாம் சொன்னால் அதுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கிறது என்பதை அழகிய முறையில் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், வைதா ஹுயித்தும் பி தஹியத்தின், உங்களுக்கு சலாம் சொல்லப்பட்டால், வணக்கம் சொல்லப்பட்டால், ஃபஹய்யு பி அஹ்ஸனி மின்ஹா, அதைவிட சிறப்பான முறையில் சொல்லுங்க. சலாம் சொல்லப்பட்டால் அதைவிட சிறப்பான முறையில் நீங்கள் சொல்லுங்க. அவர் ருத்துஹா, இன்னும் அதற்கு பதிலாக அதுக்கு பதில் சொல்லுங்க என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். சலாம் சொல்லப்பட்டால் அழகிய முறையில் பதில் சொல்லுங்க, இல்ல அதையே நீங்கள் திருப்பி சொல்லுங்க என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வணக்கம் தொடர்பாக சலாம் தொடர்பாக சொல்லி காட்டுகின்றான். இன்னும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த சலாத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதர் வந்து கேட்கிறார், அல்லாஹுடைய தூதரே ஐயுல் இஸ்லாமி ஹைருன், இஸ்லாத்துல சிறந்தது எது என்று சொல்லி அல்லாஹுடைய தூதரிடத்தில் கேட்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், துத்இமு துஆம், ஏழைக்கு உணவளிப்பது இஸ்லாத்தில் மிக சிறந்த செயல் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. பிறகு அல்லாஹுடைய தூதர் சொல்றார்கள், தக்ரவு சலாமு அலா மன் அரஃப்து, உனக்கு தெரிந்தவருக்கும் உனக்கு தெரியாதவருக்கும் நீ சலாம் சொல்லுவதுதான் இஸ்லாத்தில் சிறந்த செயல் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. இந்த சலாம் சொல்லக்கூடிய விஷயத்தில் இன்னும் அல்லாஹுடைய தூதர் சொல்லும் பொழுது ஒரு மனிதர் வாகனத்தில் போகிறார், ஒருத்தர் நடந்து போகிறார், வாகனத்தில் போவர் நடந்து போவருக்கு சலாம் சொல்லட்டும், நடந்து போவர் அமர்ந்திருப்பவருக்கு சலாம் சொல்லட்டும், பெரியவர்கள் சிறியவருக்கு சலாம் சொல்லட்டும், சிறியவர்கள் பெரியவருக்கு சலாம் சொல்லட்டும் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் இந்த சலாம் தொடர்பாக இப்படி சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் இதற்குண்டான நன்மை அல்லாஹுடைய தூதர் இப்படி சொல்றாங்க, ஒரு மனிதர் வருகிறார், அல்லாஹுடைய தூதர்கிட்ட வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுகிறார், அல்லாஹுடைய தூதர் அதற்கு பதில் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், இவருக்கு 10 நன்மை. போய் அவர் அமருகிறார், இரண்டாவது ஒரு மனிதர் வருகிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்று சொல்லுகிறார், அல்லாஹுடைய தூதர் பதில் சொல்லிவிட்டு இவருக்கு 20 நன்மை என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அவர் போய் அமருகிறார். மீண்டும் ஒரு மனிதர், மூன்றாவது ஒரு மனிதர் வருகிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்லுகிறார், அதற்கு அல்லாஹுடைய தூதர் பதில் சொல்லிவிட்டு இவருக்கு 30 நன்மை என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் அவர்களும் இந்த சலாம் தொடர்பாக நமக்கு சொல்லி கொடுத்தது இதுதான், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆனால் இன்றைக்கு சமூகத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் இஸ்லாமிய சமூக மக்கள் இந்த சலாத்தை எப்படி சொல்லுகிறார்கள்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு. இது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டினாங்களா? ஒரே ஒரு வார்த்தை தான், தாலா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் அதில் நம்ம ஆட் பண்றோம், அதில் சேர்த்து கொண்டோம். ஆனால் இதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு காட்டி தரல, இதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தரவில்லை. ஒரு வார்த்தை தாங்க, இதுல என்னங்க வந்துட போகுது? தாலா என்று சொல்லி உயர்ந்து தானே சொல்றேன், உயர்த்தி தானே சொல்றேன், இதுல என்ன என்று சொல்லி நாம் கேட்கலாம். ஆனால் இந்த ஒரு வார்த்தை தான் நம்மை இஸ்லாமிய மார்க்கத்தில் இஸ்லாம் என்ன சொல்லிக் கொடுத்ததோ, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லிக் கொடுத்தார்களோ அதை தாண்டி நாம் கூடுதலாக அதை ஆட் பண்ணி சேர்த்து சொல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. இதற்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத்துன், நாம் கட்டளையிடாத காரியத்தை,
நாம் சொல்லாத காரியத்தை யார் செய்கிறாரோ அந்த காரியம் மறுக்கப்படும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சலாம் சொல்ல வேண்டும், எப்படி சலாம் சொன்னால் அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும், எப்படி எல்லாம் இதற்கு நன்மை அதிகமாக இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி காட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையில் அதிகமாக சலாத்தை பரப்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.